அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று கிருஷ்ண ஜெயந்தி அன்று பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள், பரம ஏழையும் கோடீஸ்வரனாவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி வறுமைகள் நீங்கி தரித்திர நிலைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா இன்றைய நாள் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. அந்த பொருள் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாள் தான், அவருடைய கிருஷ்ணர் பிறந்த நாளை தான் நாம அந்த தேய்பிரை அஷ்டமியில நடு இரவுல அவர் பிறந்தார். அந்த நாளவே நாம கோகுல அஷ்டமியாக வழிபாடு செய்கிறோம். இவருக்கு எத்தனாவது பிறந்த நாள்? இந்த பிறந்த நாள் எத்தனை வருஷமா அந்த கோகுல அஷ்டமியை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா 5252வது பிறந்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க வீடுகளில் ரொம்ப எளிமையாக இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நீங்க வழிபாடுகள் அனைத்தையுமே செய்யலாம். இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு உகந்த கிழமை அப்படிங்கிறது சனிக்கிழமை. அந்த சனிக்கிழமையோடு கோகுல அஷ்டமி வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இன்றைய நாள்ல நம்மளுக்கு ஆடி கிருத்திகையும் சேர்ந்து வருகிறது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது மாதிரி சேர்க்கை வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப அரிதாகத்தான் வரும். கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி நம்மளுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று ரொம்ப எளிமையாக நம்முடைய இல்லங்கள்ல நம்ம வழிபாடுகள் அனைத்தையுமே செய்யலாம். இது குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று பெருமாளையும் நீங்க கிருஷ்ணர் படம் இல்ல, பெருமாள் படம் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை, நாம பெருமாள் படத்தையும் வச்சு இந்த வழிபாட்டை செய்யலாம். நாம இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கல்வி, ஞானம், அறிவு, செல்வம் எல்லாமே அனைத்து செல்வங்களையும் பெருமாள் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பார். அதனால நீங்க கிருஷ்ணர் விக்கிரகம் இல்லை, கிருஷ்ணர் படம் இல்லை அப்படின்றலாம் ஒன்றும் நீங்க கவலைப்பட வேணாம். புதுசா நீங்க வாங்கணுங்கிற அவசியம் கூட வேணாம். உங்க வீட்டுல எந்த பெருமாள் படம் இருந்தாலும் சரி, பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி இருக்காரா, இல்ல திருப்பதி வெங்கடாச்சலபதியை தான் நீங்க வச்சிருக்கிறீங்களா, பரவாயில்ல வச்சுக்கோங்க. எந்த பெருமாள் படம் இருந்தாலும் சரி, அதற்கு நீங்க இன்னைக்கு துளசி மாலைகள் சாத்தி தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக தின்பண்டங்கள் வைக்கலாம். முறுக்கு, சீடை, இந்த மாதிரி பதார்த்தங்களை நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன உங்களால செய்ய முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று சொல்லக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை உங்களுக்கு பதிவாக கொடுத்துருக்கிறேன். அந்த பதிவையும் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. திருநாமங்களை சொல்லி ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி கிருஷ்ணரை நாம ரொம்ப ரொம்ப எளிமையாக வழிபாடுகள் அனைத்தையுமே செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு இந்த நாள், அதாவது கிருஷ்ணர் அவதரித்த நாள் அன்று பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை யார் வாங்கி கொடுக்கிறார்களோ, அவர் எவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கே அவங்க ரொம்ப கையேந்திர நிலைமையில இருக்கிறாங்க, அவ்வளவு வறுமையிலையும் கஷ்டத்திலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை பெருமாள் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. நிச்சயம் உங்களுடைய வறுமைகள் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். இன்றைய நாளை தவற விடாதீர்கள். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க. அப்படி என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள். இந்த குசேலர் கிருஷ்ணருக்கு கொடுத்த இந்த அவளைத்தான் நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். ஏன் நாம இந்த அவளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, குசேலரும் கிருஷ்ணரும் நெருங்கிய நண்பர்கள் சிறு வயதிலிருந்தே. அப்புறம் வளர 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 அவர்கள் தனித்தனியே இருந்தாங்க. அப்ப குசேலருக்கு திருமணம் ஆகுது. அவர்களுக்கு 63 குழந்தைகள் இருக்குது. ரொம்ப 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 கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருக்கிறாங்க.
ஒருவேளை சாப்பாட்டிற்கு அவர்களுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கிறாங்க. அப்ப குசேலரினுடைய மனைவி சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து உங்களுடைய நண்பர் தானே, நீங்க அவரை போய் பாருங்க, அவர் ஏதாவது நம்மளுக்கு உதவி செய்வார், நம்ம இந்த கஷ்டத்துல இந்த வறுமையில இருந்து வெளிவந்துடலாம் அப்படின்னு குசேலரை வந்து அனுப்புறாங்க. அப்ப குசேலர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப பெரிய செல்வந்தர், அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனாலும் வெறுங்கையோட போகக்கூடாது, ஏதாவது ஒன்று கொண்டு போகணும்ல அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட கேட்குறாங்க. அப்போ மனைவி போய் தேடுறாங்க வீட்டில் ஏதாவது இருக்குதா அவருக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அப்போ அவங்க கிட்ட கொஞ்சம் தான், அந்த அவள் கூட நிறைய கிடையாது, கொஞ்சமாக தான் அந்த அவள் இருக்குது. அந்த அவளை வந்து அவங்க ரெடி பண்ணி அந்த அவளை கொண்டு போகிறதுக்கு கூட எதுவும் பாத்திரம் கிடையாது. அப்போ ஒரு துணியில் முடிச்சா போட்டு அந்த அவளை வந்து எடுத்துட்டு குசேலர் வந்து கிருஷ்ணரை பார்க்க போகிறாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குசேலரை ரொம்ப பெருசாக அவரை வந்து வரவேற்று ஆடம்பரமாக நல்ல உணவுகளை உட்கொண்டு அவரை நல்ல மரியாதையோட நடத்துறாரு. அப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு தான் கொண்டு வந்த அந்த அவளை வந்து கொடுக்காமையே வச்சிருக்காரு. இதை போய் எப்படி கொடுக்கறது, இதையெல்லாம் ஏத்துக்குவாரா கிருஷ்ணர் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே அவரை வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு அடுத்து தன்னை சிறு வயதில் பழகி இருந்தாலும் இப்பொழுதும் தன்னுடைய நண்பனாக நினைத்து நம்ம கூட பழகுறாரு. இவர்கிட்ட எப்படி நம்மளுடைய கஷ்டத்தை சொல்றது அப்படின்னு அதை மனசு வராம அவர் எதுக்காக வந்தாரோ, அதாவது அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்கத்தான் குசேலரே வந்தாரு, அந்த உதவியை கூட கேட்காம தன்னுடைய நண்பரை வந்து பார்த்துட்டு போறாரு. அப்ப கிருஷ்ணரே கேட்காரு, எனக்காக நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு. நீ இவ்வளவு தூரம் இதா இருக்கிற, பெரிய செல்வந்தரா இருக்க, உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இந்த அவள் மட்டும்தான் இருக்குது, நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு குசேலர் கொடுக்காரு. பரவாயில்ல குடு, இந்த அவள்லாம் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு குசேலர்கிட்ட இருந்த அவளை அவர் கிருஷ்ணர் சாப்பிட்றாரு. ஒவ்வொரு வாய் சாப்பிட சாப்பிட அவங்க குடும்பத்துல வந்து செல்வங்கள் வந்து பெருகி கொண்டே இருக்குது, வறுமைகள்லாம் நீங்கி பெரிய ஒரு செல்வந்தராக அவர் மாறிடுறாரு. இது வந்து குசேலருக்கு தெரியாது. அப்போ சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அந்த உதவியெல்லாம் கேட்கல, கொண்டு வந்த அவளை மட்டும் கொடுத்துட்டு பரவாயில்ல நம்ம கொண்டு வந்த அவளையாவது அவர் ஏத்துக்கிட்டாரே அதுவே போதும், நம்ம எதையாவது உதவின்னு கேட்டு இந்த நட்பை நம்ம முறிச்சுக்க கூடாது அப்படின்னு அவர் ஹெல்ப் கூட கேட்காம குசேலர் வந்து திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்றாரு. இப்போ மனைவி வந்து கேட்பாங்க, ஏதாவது உதவி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம எதையும் கிருஷ்ணர்கிட்ட கேட்காமே வீட்டுக்கு போறோமே, மனைவி என்ன சொல்லுவாளோ, நம்ம இன்னமும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனம் நொந்துகிட்டே அவர் யோசிச்சுக்கிட்டே அவரே வர்றாரு. வந்து பார்த்தா வீடு பெரிய அரண்மனையா இருக்குது. தன்னுடைய குழந்தைகள் வந்து ஆடை ஆபரணங்களோட புத்தாடைகளோட இருப்பதை கண்டு அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. அப்போ வந்து மனைவிட்ட கேட்கும்போது அப்பதான் தெரியுது, அவர் உண்ட அவள் வந்து இங்க பெரிய ஒரு செல்வத்தை வந்து தான் கேட்காமல் தனக்கு என்ன தேவையோ அதை கிருஷ்ணர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி குசேலர் வந்து கிருஷ்ணரை வந்து வழிபாடு செய்யறாங்க. இப்படி குசேலருக்கு செல்வத்தை அவள் கொடுத்ததுனால குசேலருக்கு வந்து செல்வத்தை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கணும் அப்படின்னா இன்றைய நாள் உங்க வசதிக்கு ஏற்ப இந்த அவளை வாங்கி வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு கொடுங்க. பரம ஏழையும் கோடீஸ்வரனாவது நிச்சயம் உறுதி. கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.